வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு விழிப்புணர்வு பதிவில் நம்ம எந்த பாத்திரத்தில் சமைச்சா உடல்நலக்கு நல்லது அப்படின்னா, அது மண் பாத்திரங்கள் தான். மண் பாண்டங்கள், அதாவது மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதோ அல்லது சமைக்கிறதோ, குழம்பு, பொரியல், அதுபோல் சாதம், இதெல்லாம் நம்ம சமைச்சு பயன்படுத்தினோம்னா அது நம்மளுக்கு பழக்கமாயிடும். புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் தோணும். அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் நம்மளுடைய உடல் நலனுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, மிதமான தீயில வச்சு சமைக்கும்போது அதில் இருக்க அந்த சத்துக்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்னும், அது இல்லாமல் நம்ம ரொம்ப நேரம் அதில் வச்சு பயன்படுத்தும்போது அது கெடாமலும் இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. நான் என்னோடய வீட்டில் மண் பாத்திரங்களில் தான் வச்சு இப்போ பயன்படுத்துகிறேன். அதுக்கு முன்னே மீன் குழம்பு, இது போல் கீரை குழம்பு, அது போல் மட்டும்தான் நான் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இது நம்ம உடல் நலனுக்கு நல்லது அப்படின்றத கேள்விப்பட்ட பிறகு அலுமினி பாத்திரங்களை நான் பயன்படுத்துறதை விட்டுட்டேன். சில்வர் பாத்திரங்கள் எப்பயாவது தான் நான் அதை பயன்படுத்துகிறேன். அதே போல் பித்தளை பாத்திரங்களில் கலாய் பூசி பயன்படுத்தலாம். வெண்கல பாத்திரங்களும் நம்ம அதில் கலாய் பூசி பயன்படுத்தினா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு பாத்திரங்களில் சமைச்சோன்னா நம்ம அதில் ரத்த சோகையிலேருந்து மீட்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அதில் இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியாது. நான் என்னோடய வீட்டில் இந்த இரும்பு கடாய், அதே போல் இந்த மண் பாண்டங்கள், இதெல்லாம் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுடைய உடல் நலனுக்கு எது நல்லதோ அதை பயன்படுத்துறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான்ஸ்டிக் பொருட்களை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. அது நம்மளுடைய உடம்புக்கு நிறைய கெடுதல்களை ஏற்படுத்துது. கேன்சர் வரைக்கும் வருது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்ல விஷயங்களே ஃபாலோ பண்ணுவோமே. நன்றி.